வணக்கம். பார்ட் 9ல் பேசியிருந்தேன். விவசாயத்துறையில் மானியம் என்ற பேரில் ஊழல் நடக்குது. விவசாயத்துறைக்கு எதுவுமே பண்ணல. இன்றைக்கும் விவசாயிகள் கடன் தள்ளுபடிக்கு போராடுறோம். விவசாயத்தில் லாபம் இல்லை, நஷ்டம் ஏற்படுது. அதுக்கு ஏன் இத்தனை ஆண்டுகள், 60 ஆண்டுகளுக்கு மேலே நம்ம ஆட்சியில் இருந்துட்டோம். யாருமே திராவிட கட்சிகள். ஏன் விவசாயத்துறை ஒரு நுட்பமாக உங்களால் மாற்றவே முடியல? ஏன் மாற்ற முற்படலை? உங்கள் சிந்தனை ஏன் அப்படி போச்சுன்னா, சம்பாதிக்கணும். ஒரு தனிப்பட்ட ஒருவனுக்காக ஒரு துறையே அழிக்கப்பட்டிருக்கு. அது இதுவரைக்கும் ஜென்சி திராவிட இளைஞர்கள் கேட்கவே இல்லையே. ஏன் கேட்கல? அதை நார்மலைஸ் பண்ணுறீங்க. அப்படி தான் நடக்கும், அப்படிதான் போவோம். கேள்வி கேட்போம். ஏன்னா இப்போ எங்களுக்கு கோபம் வந்துருச்சு. மாற்றம்னு போய் ஏதோ ஒன்று நடந்து போச்சுன்ற கோபம் போச்சு. அது காரணம் நீங்கள், உங்கள் அழுக்கு. அதனால் எங்களுக்கு கோபம் வந்துருச்சு. நான்லாம் வீடியோ போட்டு பேசணுன்னு அவசியமே இல்லை. நான் இப்படிலாம் இல்லை, இப்படிலாம் அரசியல் பேசவே இல்லை. நான் மட்டும் இப்போ கடந்து போயிட்டு இருந்தேன். ஆனால் என்னையே பேச வச்சிட்டிங்க வீடியோ போட்டு. வெறி ஏறி போச்சு. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் களமாக உருவாயிடுச்சு. என்னடா இது, மாற்றமே வராது போல இருக்குது, அவ்வளோதான் தமிழ்நாடு அழிஞ்சிரும்ன்ற ஒரு பயமும் பதட்டம் என்னை வீடியோ போட வச்சிருச்சு. உங்கள் களம் அப்படி தான் இருக்குது. அங்கங்கே திராவிட கிளைக்கழக செயலாளர், ஒன்றிய செயலாளர், இவனுக்கு தான் அரசியல். இவர்களுக்கான தனிப்பட்ட வாழ்வுக்காக எதையும் கண்டுக்கல. அவங்களுக்கு ஒரு குரூப் இருக்கும். மணல் கொள்ளை எதிர்த்து இது வரைக்கும் திமுக அதிமுக மணல் கொள்ளை எதிர்த்து இவன் ஆளுங்கட்சியாக இருந்தால் இவன் வயிற்று வச்சியில் போராடுவான். அப்படி தான் இருக்குமே தவிர, ஆளுங்கட்சியிலே ஒரு மணல் கொள்ளை இருக்கிறான். ஆளுங்கட்சி திமுகவே ஏற்று இளைஞர்கள் கேள்வி கேட்டிருக்காங்களா? கூட சேர்ந்து கும்மி தான் அடிச்சிங்க. பஞ்சத்தில் அடிப்பட்டும் நம்ம திருந்தலைன்னா ஜென்சி என்ன மாற்றுவீங்க நீங்கள்? விவசாயத்துறையில் என்ன மாற்றிட்டீங்க? விவசாயத்துறையில் அவ்வளோ ஊழல். மானியம்னு கார்ப்பரேட்டுக்கு தான் அது ஏதுவாக இருந்தது. விவசாயத்துக்கு அதனால் ஒரு பிரோஜனமே இல்லையே. ஏதோ ஒரு மிஷின் எடுத்துன்னு தலையில் கட்டிட்டு அதுக்கு மானியம் கொடுக்குறோன்னு, அது வாங்கினா தான் மானியம்ன்ட்டு தலையில் கட்டி அதில் மஞ்சள் அரைச்சிட்டு நீங்கள் கமிஷன் வாங்கிட்டு போயின்னே இருட்டீங்க. என்ன மாற்றுனீங்க? ஏன் மாற்றத்துக்கான சிந்தனை இவ்வளோ அழுத்தமாக இருக்குது தமிழ்நாட்டில்? இதுதான் ஜென்சி திராவிடம். ஏன் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? எப்படி நார்மலைஸ் பண்ண வந்தீங்க நீங்கள்? கேள்வி கேட்டுன்னே இருப்போம். அடுத்த பாட்டு.